ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்குவோம். நம்ம கிச்சனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருந்தது. என்னோடய கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே மாற்றியாச்சு. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தாங்க. ஒரு குட்டி எல் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்க்கு வந்துடும். அண்ட் எனக்கு வந்து இந்த பார்ட் டைப்பில் இருக்க மாதிரி கிச்சன் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்து வேறு வழி இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போது நான் பழைய ஸ்டாண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். முன்னாடி வச்சுருந்த இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வேறு எங்கேயாவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வேறு இடத்துல வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உட்டனில் சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீனிங் சொல்யூஷன் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோப் லிக்விட் கூட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படின்னா வினிகர் போட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணால் நல்லா பலன்னு ஆயிரும். ஸோ இப்படி தான் என்னோடய கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக உட்டன் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை எல் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். உங்கள் கவுண்டர் டாப் வந்து எல் டைப்பில் இருக்குது அப்படின்னா அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணுறது தாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கூடவே ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வும் கையோட க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த புது கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃபேபரோடது. உங்களுக்கு வந்து இது ஆட்டோ இக்னிஷனுங்க. ஸோ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆன்டி ஸ்பில்லிங் அந்த மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டவ் தாங்க பார்த்து வாங்கினேன். ஏன்னா ஏதாவது பொங்கி ஊற்றுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அந்த பர்னர் எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த ஸ்டாண்டுமே அப்படி தாங்க செம வெயிட்டாக இருக்கும். எல்லாமே கழுவி காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சு கழுவியாச்சுங்க. இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சாச்சுங்க. ஸோ ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டோம், நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா எடுத்து ஒன்று ஒன்றா ரீஃபில் பண்ணிக்கலான்னு விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. எப்போவுமே இந்த அஞ்சரை பெட்டி வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் சமைக்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும் போது தான் சீரகம் இருக்காது, இல்லைனா கடுகு தீந்துருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இது ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாமே ரீஃபில் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்டீல் பாட்டில் தாங்க ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிளாஸ் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். தோசைக்கெல்லாம் ஊற்றிருக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த குட்டி டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடலை வந்து ஊற்றி வச்சுக்குவேன். நம்ம சமைக்கும் போது பெரிய டிஸ்பென்சர் எடுக்காமல் இந்த சின்ன டிஸ்பென்சர்லேயே வந்து ஊற்றி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அண்ட் இந்த கிளாஸ் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரீஃபில் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டி இந்த பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கடலை எண்ணெய், இன்னொன்று வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றி வச்சுக்குவேன். ஸோ இது வந்து தோசைக்கெலாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ப்ரஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பென்சரில் வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டயட் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய செராமிக் ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து புளி, இன்னொன்றில் வந்து கல்லுப்பு வந்து ரீஃபில் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷனுக்காக வெவ்வேறு கலர் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டிக்கருமே ஒட்டியிருக்கேன். இப்போ எல்லாமே ரீஃபில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் பல வருஷமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. புதுசாக ஏதாவது நியூ அடிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து செராமிக் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செராமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணால் உடஞ்சி வந்துடுமோன்னு நிறைய பேருக்கு பயம் இருக்குங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு ஐட்டமுக்கும் பபிள் ரேப் பண்ணி அதுக்கப்புறமா பேப்பர் ரேப் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. எதுவுமே உடையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரெண்டி செராமிக்ஸ் அப்படிங்கிற அவங்ககிட்ட தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. எனக்கு இந்த ஸ்பூன் ரெஸ்ட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸ்டீல் தாங்க முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ இந்த செராமிக் வந்து வச்சோடனே கிச்சனுக்கே ஒரு அழகு கொடுத்துருச்சுங்க. செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு ஐட்டமும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் என்னோட ஃபேவரெட்னா இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பம்ப்கின் ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா வெயிட்டாக இருந்துச்சுங்க. இந்த குட்டி ஜாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் சால்ட்டெல்லாம் போட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாங்க. இது வந்து ட்ரேவோட கூட வரும்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்தது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம், டைனிங் டேபிள்குள்ளே வச்சுக்கலாங்க.
பிக்கல் ஜாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. ஒயிட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப தத்ரூபமாக கொடுத்துருந்தாங்க. அதோட மூடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எண்ணெய் ஊற்றும் போது கீழே வழியாமல் இருக்கும். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம இந்த டிஸ்பென்சர் யூஸ் பண்ணும்போது கை நழுவாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்குங்க. நல்ல ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம பிடிச்சி ஊற்றுறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்குது. ஸோ இந்த மூடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, வடியாமல் இருக்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சில இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கும்போது அப்படியே வலிஞ்சு வந்துடுது இல்லையா? ஸோ இது வந்து அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. செராமிக்கில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயில் டிஸ்பென்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த செராமிக்கில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. வாஷ் பண்ணுறது, க்ளீனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பம்கின் பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து வச்சாச்சுங்க. உர போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஆர்கனைசிங் பார்க்கலாம். எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரன்னர் ஷீட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்னதாக உட்டன் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து உள்ளே வச்சு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணான்னு பிளான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ரன்னர் ஷீட் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வைக்கும் போது அதில் வழிஞ்சு விழுந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பேப்பரை மட்டும் தூக்கி போட்டால் போதும். இந்த உட்டன் ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பேப்பர் வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நாலாக மடித்து உள்ளே வந்து வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சில ட்ராப்ஸ் வந்து வழிஞ்சு வரதா செய்யும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு திரும்ப வேறு பேப்பர் வந்து உள்ளே மடித்து வச்சுக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செராமிக் ஆயில் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஒன்று ஒன்று ஆர்கனைஸ் நம்ம தயிர் போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப க்ரீமியாக திக்காக சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இது பாட்டில் வந்து இந்த மாதிரி வைக்கும் போது சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உட்டன் ஷெல்ஃபில் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஹூக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது மாட்டி வைக்கணும்னா மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இடுக்கி மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிசரில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டேன். எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஆர்கனைசரில் கத்தி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நைஃப் ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க. நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் கத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கர் ஹேண்டில் ஏதாவது ஒரு மூடியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நைஃப்பில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நைஃப் கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்லாட் வந்து நல்லா பெருசாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. சிசர் அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் திருவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை கூட வச்சுக்கலாம். இந்த உட்டன் ஆர்கனைசர் பக்கத்தில் நான் நைஃப் ஆர்கனைசரும் வச்சுட்டேங்க. என்னோட பழைய கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜுங்க. 2 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும். அதோட க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிரர் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே பலன்னு வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆயில் எதாவது பட்டால் கூட அந்த இடத்துல வந்து ஆடாக தெரியுதுங்க. அண்ட் கிச்சனில் ரொம்ப தேவையான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தாங்க. இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆன்லைனில் கூட இருக்குது, மீஷோவில் கூட பார்த்தேன். அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599 rupees. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீடில் இருக்குங்க. 3 times
டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் ஆயிருங்க. அண்ட் எல்இடி லைட் கூட இருக்குது. ஸோ அதோட பிரைட்னஸுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் போனால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபேனை அப்படியே நான் ஜன்னல் மேலே வச்சுட்டேங்க. காய் கட் பண்ணும்போது சமைக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ரீசார்ஜபிள் போர்ட்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. ஸோ என்னோட கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்குலாம் ட்ரீம் கிச்சன் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ எப்போ நமக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இருக்கிற கிச்சனை நம்ம எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாமோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அதுவே ரொம்ப அழகாக இருக்குங்க. கிச்சன் பெருசோ சின்னதோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா அதுதாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. செராமிக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரெண்டி செராமிக்ஸ் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.